السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الحمد لله. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் கிருபையும் என்றிடம் நிலைவட்டுமாக. ஆமீன். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மஹ்ஷர் மைதானமும் அதை பற்றின விஷயங்களும் மனிதர்களுடைய நிலைமைகளை பற்றியும் தான். அல்ஹம்துலில்லாஹ். மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 படித்தரங்களாக பிரிக்கலாம். முதல்ல உலக வாழ்க்கை, இரண்டாவது கபருடைய வாழ்க்கை, மூன்றாவது மறுமையுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முஸ்லீமும் மறுமையை கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ளணும். மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொன்னாலும் அதுக்கு பல படித்தரங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். மன்னரை வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன்னரை வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உலகம் அழிக்கப்படுறது, மீண்டும் எழுப்பப்படுறது, விசாரிக்கப்படுறது, கூலி வழங்கப்படுறது அப்படின்னு பல படித்தரங்கள் மறுமைக்கு இருக்குது. ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவருமே விசாரணைக்காக எழுப்பப்பட்டு மஹ்ஷர் எனும் வெட்டவெளி மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற தருணம். அதில் மனிதர்கள் பல நிலைகளில் இருப்பாங்க. நல்லவர்களும் கெட்டவர்களும் இம்மை வாழ்க்கையில் தங்கள் பெற்றிருந்த எண்ணங்களும் மற்றும் செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வகையான தோற்றங்களும் நிலைகளை கொண்ட மாதிரி அந்த நாள்களில் பல நிலைகளில் பிரிந்து பிரிந்து நிற்கிறவங்களா இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கபரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, மனிதர்கள் எழுப்பப்படும் நாள், விரண்டோடப்படும் நாள், விசாரணை கேட்கப்படும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா பல பெயர்களில் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மஹ்ஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பொருள் கூட்டம் அப்படின்னு வருது. மஹ்ஷர் மைதானம் எங்கே எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சூர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது ஒரு ஊதுகுழல். அதனை ஊதுவதற்காக யார் பொறுப்பாக்கப்பட்டிருக்களோ அவங்க அதை படைக்கப்பட்ட நாளிலிருந்தே அதனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் அல்லாஹ் தஆலா எப்போ கட்டளை இடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், وَإِذَا نُفِخَ فِي الصُّورِ وَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. முதல் கட்டமாக சூர் ஊதப்பட்டால் அல்லாஹ் யார் உயிர் வாழ வேண்டும் என்று நாடுகிறானோ அவங்கள தவிர மற்றவை அனைத்துமே அதனுடைய அதிர்ச்சியால் செத்து மடிஞ்சிரும். இந்த முதல் சூரை கொண்டு தான் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், முதல்ல இந்த உலகத்தை அழிச்சிருவான். அதுக்கப்புறம் மாலிகுல் முல்க், கஹார், ஜப்பார், சத்தார் அப்படின்ற இறைவன் மட்டுமே தான் என்ன செய்வான், உலகம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆட்சி செய்வான். சுபஹானல்லாஹ். இறந்து போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, இரண்டாவது சூரை ஊத சொல்லுவானா. ஒரு ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட யார சொல்லலாம், 2 சூர்களுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்லும் பொழுது அவங்க மாணவர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, 40ன்னு சொன்னால் 40 நாட்களா, 40 வருடமா, 40 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பதிலளிக்கிறாங்க, நபி அவர்கள் 40 அப்படின்னு மட்டும்தான் பதில் சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. இரண்டாம் சூர் அல்லாஹ் தஆலா ஊத சொல்லுவான். அப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் முதல் கடைசி மனிதர் வரைக்கும் எழுப்பப்படுற நாள் அதுதான்.
அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். புதைக்குழியில் இருந்து எழுப்புகின்ற நாள், விசாரணைக்காக எழுப்புகின்ற நாள், மஹ்ஷருக்காக திரட்டப்படுகின்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த நாளை பத்தி சொல்லி காமிக்கிறான். 2ஆம் சூரை ஊதிட்டு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஒரு மலையை வந்து பொழிய செய்வானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு மலையை பொழிய செய்வான். புற்பூண்டுகள் எப்படி முளைக்குமோ, அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவருமே வந்து எழுந்து வருவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யஹ்ருஜூன மின் அஜ்தாஸ் யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸ், மனிதர்கள் புதைக்குழியில் இருந்து எழுப்பப்படும் பொழுது கஅன்னஹும் ஜராதும் முன்தசீர், வெற்றி கிளிகளைப் போல பறந்து விரிந்து விடுவார்கள், ஓடுவார்கள், திக்கி திணறி எழும்ப முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். மற்றொரு வசனத்திலையும் சொல்லி காமிக்கிறான், மம் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மவ்ஆதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன், இந்த புதைக்குழியிலிருந்து எங்களை எழுப்பினவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே வந்து கேட்டுப்பாங்களாம். அப்போதைக்கு ஹாதா, இது மா வாத ரஹ்மான், அல்லாஹுடைய வாக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட ஒரு நாள் இது. வசதகல் முர்ஸலூன், நபிமார்களும் இதை தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு தான் நீங்கள் தயாராகுங்க அப்படின்னும், இந்த ஒரு நாளை பற்றி தான் ஒரு செய்தியை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் குர்ஆன்ல சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். எப்போது மனிதன் வந்து புதைக்குழியிலிருந்து எழுப்பப்படுவானோ, அதுதான் அந்த மஹ்ஷர். அந்த இடத்த தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மஹ்ஷரா மாத்திருவான். அப்படின்னா இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமிய அல்லாஹ் தஆலா சமமாக தட்டை வடிவத்துல எந்த ஒரு கோணலும், வளைவுகளும் இல்லாம தட்டையான வடிவில அல்லாஹ் தஆலா மாற்றி, அதுல தான் மனிதர்கள் அனைவரையுமே அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். அதுதான் மஹ்ஷர் மைதானம் அப்படி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த உலகத்துல வாழுறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுதே இந்த உலகம் அழிக்கப்பட்ட இந்த உலகமே தான் வந்து மனிதர்களுக்கு என்ன செய்யும்? சாட்சியா விசாரணைக்காக எழுப்பப்படுற ஒரு மஹ்ஷர் மைதானமா இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமா நம்மளால விளங்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் செஞ்சோமோ, அதே இடத்துல நிற்கப்பட்ட அல்லாஹ் தஆலா நம்மள என்ன செய்வான்? விசாரணை செய்வான். சுப்ஹானல்லாஹ். அந்த நாள நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அஞ்சிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மைதானத்தை பத்தி, ஒரு மனிதன் அந்த மைதானத்துல பார்த்தான் அப்படின்னா, எந்த ஒரு மூலையுமே இல்லாத வெட்ட வெளியா தான் காண்பான். அந்த மைதானத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படி சொல்றாங்க. இன்னும் மனிதர்கள்லாம் எப்படி வருவாங்க அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். காலணிகள் இல்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, எப்படி தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார்களோ, அதே கோணத்திலேயே அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா மனிதனை மாற்றுவான். மனிதனுக்கு அப்போது பயங்கரமான நிலை இருக்கும். யாருக்குமே வந்து உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. அல்லாஹ் சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மளுடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிள்ளை, தாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க, பேசுவாங்க, நமக்கு உதவி செய்ய வருவாங்க. ஆனா மறுமை நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது. தன்னுடைய பெற்ற தாய் என்ன செய்ய மாட்டாங்க? நம்மள பத்தி விசாரிக்க மாட்டாங்க. நம்ம இருக்கோமா இல்லையான்னு விசாரிக்க மாட்டாங்க. நம்ம பெற்ற பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம்? நாம விசாரிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பயங்கரமான நாளா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்களை எவ்வளவு நாட்கள் விடுவான் தெரியுமா? 50,000 வருஷம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 50,000 வருஷம் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா? அந்த மஹ்ஷர் மைதானத்துல வருவானாம். எந்த ஒரு உதவியுமே இல்லாம, எந்த ஒரு உதவிக்கு ஆள் இல்லாம எங்க பார்த்தாலும் யாருமே தெரியாது. தாகத்துக்கு தண்ணீர் கூட யாருமே குடுக்க முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா 50,000 வருஷம் அல்லாஹ் தஆலா அப்படியே மனிதர்கள அல்லல் படுவதற்கு அந்த மைதானத்துல விட்டுடுவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த மைதானத்த என்ன செய்வானா? பங்கு போட்டு பிரிப்பானாம். சில மனிதர்கள் இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சிரித்த முகத்தோட இருப்பாங்களாம். சந்தோஷப்பட்டவர்களாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்குது. யாரெல்லாம் நம்மளுடைய கட்டளைகள ஏற்று இவ்வுலகத்துல வாழ்ந்தாங்களோ, அவங்களுக்கு இந்த நாள்ல வேதனை அவங்களுக்கு இல்ல.
அவங்கள அந்த இடத்துல இருந்து என்ன செய்வாங்க? அப்புறப்படுத்தப்படுவாங்க. பயங்கரமான எந்த ஒரு கோரமான ஒரு செய்தியும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. மலக்குகள் அவங்கள சந்திப்பாங்களாம். அப்ப இன்றைய நாள் தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இந்த உலகத்துல வாழும் பொழுது வாக்கு தந்தான். எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதனுக்கு 2 அச்சமும் இல்ல, 2 சந்தோஷமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானாம். இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, "யா ரசூலல்லாஹ் 2 பயம்னா என்ன? 2 சந்தோஷம்னா என்ன? எங்களுக்கு புரியலையே" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "இந்த உலகத்துல யாரு அல்லாஹ்வ பயந்து வாழ்ந்தாங்களோ, அவங்களுக்கு மறுமை நாள்ல எந்த ஒரு பயமும் இல்லன்னு" நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே இந்த உலகத்துல யாரு பயப்படலையோ, அவங்களுக்கு மறுமை நாள்ல மறுமை நாள் அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிரும்? பயம் ஏற்பட்டுடும், அச்சம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளே, இது யாரோ சொல்லி யாரோ செஞ்சுவிட்டு செஞ்ச போன ஒரு செய்தி கிடையாது. ஒரு நாள் நீங்களும் சரி, நானும் சரி சந்திக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நாள் தான் இந்த மஹ்ஷர் மைதானம். அந்த மைதானத்துல அல்லாஹ் தஆலா 50,000 வருடம் நம்மள அல்லாஹ் தஆலா அந்த மைதானத்துல விட்டுடுவான். அங்க சில பேர் என்ன செய்வாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. சில பேரு பயம் நிறைந்த கவலையோட கோரமான நிலையில இருப்பாங்க. அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த பங்கு பிரிக்கிற வேலைய பார்ப்பானாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய நிலைகள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகள்ல வருவாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்த தவிர நமக்கு வேற எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாத ஒரு நாளா இருக்கும் அது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ, அந்த செயல்களுக்கு ஏற்றா மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானாம், மஹ்ஷர் மைதானத்துல எழுப்புவானாம். இறை மறுப்பாளருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது இறைவன் கொடுத்த பகுத்தறிவை முறையா பயன்படுத்தாம அவனை மறுத்து கொண்டு வாழும் மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி இறைவன் இருப்பதாக நம்பினாலும் சரி, அவனை சரியான முறையில நம்பிக்கை கொள்ளாம அவனுக்குரிய ஈடு இணையற்ற இடத்துல மற்ற படைப்பினங்களை வச்சுட்டு இழிவான ஒரு நிலைக்கு இறைவனை தரம் தாழ்த்தி மகிழும் மக்களும் வந்து பல பேர் இருக்காங்க. மறுமை நாள்ல மஹ்ஷர் இவங்களுக்கு குறிப்பிட்ட சில வகையான ஒரு நிலைகளை இருக்கு. அவங்க எல்லாருமே எங்குமே தப்பித்து செல்ல முடியாத அந்த நாள்ல, இவங்களுடைய முகம் எல்லாம் கருத்து, புழிது படிந்து, சோகமான நிலையில இருக்கும். என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு, பீதியில பதறியவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க. தங்களது முகம் வந்து கவிழ்ந்த நிலையில இறைவன் வந்து என்ன செய்வானாம், இறைவனிடம் இழுத்து செல்லப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். அந்நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும். அதை கருமை மூடியிருக்கும். அவர்களை ஏக இறைவனை மறுப்போரான பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம மற்றொரு வசனத்திலயும் சொல்லி காமிக்கிறான். அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும். வேறு சில முகங்கள் கருத்து இருக்கும். நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்துக் கொண்டிருந்ததனால் இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் சொல்லப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து கஞ்சத்தனம் செய்பவர்களுடைய நிலைய பார்த்தோம் அப்படின்னா, ஏக இறைவன் வந்து செல்வத்தின் மூலமா நம்ம சோதிக்கிறான் இந்த உலகத்துல. எனவே செல்வந்தர்களாக இருப்பவங்க வந்து தங்களது செல்வத்துல இருந்து கொஞ்சமாவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவணும். ஒருபோதும் கஞ்சத்தனம் கொண்டவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதுக்கு நேர்மாற்றமாகவே தான் வந்து மக்கள்ல பல பேர் வந்து இருக்க செய்றாங்க. தீமையான, வீணான காரியங்களுக்கு செலவு செய்ய தயாராக இருப்பவர்கள் கூட, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய என்ன செய்றாங்க? கஞ்சத்தனம் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. இத்தகைய மக்கள் வந்து மறுமை நாள்ல மற்றவர்கள் கண் முன்னால தங்களது செல்வத்தின் மூலமாக கழுத்து நெரிக்கப்படுவார்கள். கருமையாக இருந்தது எந்த அளவிற்கு குற்றம் அப்படின்ற உணர்ற விதத்துல நடத்தப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 3வது அத்தியாயத்துல 180வது வசனமா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு சிறந்தது என்று எண்ண வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு தீயது. அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கியாமத் நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள். வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ்வுக்கே உரியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து பெருமைக்காக அமல் செய்தவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு நற்காரியத்தை செஞ்சதாலும் நம்ம என்ன செய்யணும்? அத அல்லாஹ் ஏத்துக்கணும். அதுக்கான கூலிய அல்லாஹ் தஆலா தரணும் அப்படின்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோட செய்யணும். மத்தவங்க அத பார்த்து பாராட்டணும், புகழணும் அப்படின்ற நோக்கத்தோட இருக்கக்கூடாது.
மத்தவங்களுடைய பாராட்டுக்காகவும், கைத்தட்டலுக்காகவும் நம்ம வந்து ஒரு நற்காரியத்த செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கான நற்கூலி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தரமாட்டான். மேலும் இவர்கள வந்து மறுமை நாள் அல்லாஹ் தஆலா இப்படி மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். மஹ்ஷர்ல நம்பிக்கை கொண்ட மக்கள் படைத்தவனுக்கு முன்னாடி சஜ்தா செய்யும் பொழுது, இவங்களால என்ன செய்ய முடியாது? சஜ்தா செய்ய முடியாது. அவர்கள் முதுகுகள் வந்து கட்டை போன்று மாற்றப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. தம் இறைவன் காட்சியளிப்பதற்காக திரையை அகற்றி, தன் காலை வெளிப்படுத்தும் அந்த மறுமை நாளில் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆணும், இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் அவனுக்கு முன்னால் சஜ்தா செய்வார்கள். பெருமைக்காக மக்களின் பாராட்டை பெறுவதற்காக இந்த உலகத்துல தொழுது சஜ்தா செய்து வந்தவர்கள் மட்டுமே மீதி இருப்பாங்க. அப்பொழுது அவர்கள் சஜ்ஜா செய்ய முயற்சி செய்வாங்க. ஆனா, அவங்களுடைய முதுகு குனிய முடியாதவாறு ஒரே கட்டை போல மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில பதிவாயிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடுத்து யாசகம் கேட்பவனுடைய நிலைய பார்த்தோம் அப்படின்னா, குறித்த நேரத்தில வேலைக்கு வந்து செல்லணும். மற்றவர்களிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இல்லாம, சோம்பல்ல ஏற்பட்டு பிறரிடம் யாசகம் கேட்பதை தொழிலா கொண்டிருப்பத வந்து நம்ம வந்து சில பேர பார்க்குறோம். ஆரோக்கியமான கை, கால்கள் இருந்தும் உழைக்காம யாசகம் கேட்டு ஊரெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி மற்றவர்களுக்கு மத்தியில சுயமரியாதையை இழந்து குறுக்கு வழியில கஷ்டப்படாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா முகத்துல சிறிதளவும் சதை இல்லாம அருவருப்பான தோற்றத்துல மக்களுக்கு மத்தியில இருப்பாங்க. உடலெங்கும் சதை இருந்தும் முகத்துல மட்டும் கொஞ்சம் கூட சதை இல்லாம வெறும் எலும்பாக இருந்தா எந்த அளவுக்கு சகிக்க முடியாத தோற்றம் இருக்குமோ அப்படின்றத நம்ம எல்லாம் சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனாக மறுமை நாள் அன்று வருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே போல கெட்டவர்கள் எல்லாம் அவங்கவங்களுடைய நிலைகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைகள்ல அல்லாஹ் தஆலா குடுத்து எழுப்புவான். நல்லவர்களும் ஒரு பக்கம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய கருணையால நல்ல தோற்றத்துல, நல்ல ஒரு வழியில அல்லாஹ் தஆலா எழுப்புவான். பாங்கு சொல்லவருடைய நிலை என்ன அப்படின்னா, ஹதீஸ் மூலியமா பார்த்தோம்னா, ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அவங்க வந்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களோட இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்கள தொழுகைக்கு அழைப்பதற்காக அவருடைய அழைப்பாளர் வந்து வந்திருக்காங்க. அப்போதைக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்க மறுமை நாள்ல மக்களிடையே நீண்ட கழுத்து உடையவர்கள் தொழுகைக்கு அழைப்பாளர்களாக காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னத நான் கேட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல முஅத்தினா இருந்து பாங்கு சொல்லக்கூடியவங்க மறுமை நாள்ல நீண்ட கழுத்து உடையவர்களாக மக்களை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, வெளிச்சம் போட்டு பிரகாசமா அல்லாஹ் தஆலா அவங்கள அடையாளப்படுத்துவான் அப்படின்றதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்துல ஷஹீதானவங்க எல்லாருமே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவங்கள பார்த்து, சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்தில நுழையும் ஒரு கூட்டத்தார கண்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்றானா, வியப்படைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நன்மைகளுக்கு ஏத்த மாதிரி, தீமைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய செயல்களுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்தில எழுப்புவானாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, அந்த நேரத்தில அல்லாஹ் தஆலா ஒரு 3 மனிதர்களோட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா, தர்மத்த சொல்லி காட்டுறவங்க, செஞ்ச தர்மத்த சொல்லி காட்டுறவங்க, தான் செய்யும் அந்த வியாபாரத்தில என்ன செய்றாங்க, பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்றவங்க, ஆடைய கரண்டைக்கு கீழ ஆடை அணியிறவங்க. இப்ப இவங்க எல்லாத்துக்கிட்டயும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ண மாட்டானாம், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இன்னும் ஏராளமான மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நிலைகளுக்கு ஏத்த மாரி வருவாங்க. சில முகங்கள் எப்படி இருக்குமா, அந்த நேரத்துல யௌம தபியல்லு வுஜூஹு வ தஸ்வது வுஜூஹ். அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். சில முகங்கள் கருத்து போயிருக்கும் அப்படின்னும் சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் நம்மளுடைய வசனங்கள பொய்ப்பித்து புறக்கணிச்சாங்களோ, அவங்கள நெருக்கடியான வாழ்வையும் அல்லாஹ் தஆலா அவங்கள குருடனாகவும் எழுப்புவான். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா பல வகைகள்ல மனிதர்கள் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், சில கூட்டத்தார்களுக்கு, சில மனிதர்களுக்கு கண்ணியத்தையும் அல்லாஹ் குடுப்பான். அதுதான் 7 கூட்டத்தார்கள பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்குமே அந்த உதவி செய்ய முடியாத அந்த மஹ்ஷர் மைதானத்துல, அந்த வெயில் கோரமாக இருக்கும் அந்த நேரத்துல, நிழலே இல்லாத அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தார்களுக்கு நிழலளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாரு அப்படின்னாங்கன்னா, நீதிமான்கள், பள்ளிவாசல்லயே தொடர்புடைய ஒரு மனிதர், அல்லாஹ்விற்காகவே நேசித்தவர், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர், அல்லாஹ்வுடைய பயத்தால தன்னுடைய பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்த ஒரு மனிதர், விபச்சாரத்தை விட்டு விலகிக் கொண்ட மனிதர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
இந்த கூட்டத்தார்களை பத்தி இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, "அந்தோ அந்த நிழலுக்கு போங்க. நீங்க இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீங்க அந்த நிழலுக்காக போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் பிரிச்சு பார்ப்பான். அந்த மனிதர்கள பிரிக்கின்ற அந்த தொடர்பு 50,000 வருஷம் வரைக்கும் நீடும். போய்க்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களால என்ன செய்ய முடியாது அந்த நேரத்துல? தாங்கவே முடியாது அந்த மனிதர்களால. அந்த மகஷர் மைதானத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா எப்ப விசாரணை விசாரணை வைப்பான், நம்மள எப்ப கேள்வி கணக்கு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள்லாம் அல்லல் பட்டுக்கிட்டு நிப்பாங்களாம். அப்போதைக்கு ஓடி போவாங்களாம். இது ஒரு நீண்ட ஹதீஸ் புகாரில, முஸ்லிம்ல பதிவான ஒரு நீண்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் தேடுவாங்க, உதவி தேடுவாங்களாம் போய். அ அல்லாஹ் தஆலா உங்கள கையால படைச்சிருக்கான். இந்த உலக மக்கள் அனைவருக்குமே தந்தையா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மலக்குகள சஜ்தா செய்ய சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மனிதரா இருக்கீங்க. யா அல்லாஹ் தஆலாவ எப்படியாவது எங்களுக்காக பரிந்து பேசி இந்த விசாரணைய நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அப்போதைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் தஆலா மிகவும் கோபத்தோட இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாள் மாதிரி வேறு எந்த நாள்லயும் அல்லாஹ் தஆலா கோபத்தோட இருந்தது கிடையாது. அதனால இந்த நாள் இப்போதைக்கு என்னால கேட்க முடியாது. அல்லாஹ் நான் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன். அதனால அந்த தவறின் மூலமா நான் அந்த தவறு செஞ்சது மூலமா நான் இப்ப அல்லாஹ் கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கைய காட்டுவாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்களாம். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கைய காட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒவ்வொரு நபிமார்கள்ட்டயும் வந்து கேட்டு கேட்டு மக்கள் என்ன செய்வாங்களாம், வருவாங்களாம். கடைசியா தான் வந்து யார்கிட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது யார் யாரையோ பாதுகாவலரா, யார் யாரையோ நம்ம வந்து நமக்கு உதவி தேடுறவங்களா நம்ம வந்து வச்சிருப்போம். ஆனா மறுமை நாள்ல நமக்கு பரிந்து பேசி நம்மளுடைய ஒரு ஆறுதல் அளிக்கிற விதமா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வரும்பொழுது, அவங்க என்ன செய்வாங்களாம், மக்கள் எல்லாம் திரண்டு அவங்க கிட்ட வரும்பொழுது, அவங்க சுஜூதுல இருப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய அர்ஷும் கீழ சுஜூதுல இருப்பாங்களாம். இந்த பரிந்துரை அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா வேற எந்த ஒரு மனிதருக்கும், எந்த ஒரு நபிக்குமே குடுக்காத ஒரு பாக்கியத்த அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடுத்துருக்கான். அப்போதைக்கு நபி அவர்கள் என்ன செய்வாங்களாம், பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. சுஜூதிலேயே விழுந்து கிடப்பாங்க. அப்போதைக்கே அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை எப்படி புகழணும் அப்படின்ற ஒரு வார்த்தைய என்னுடைய உள்ளத்துல போடுவான். இதுவரைக்கும் அந்த மாதிரி அல்லாஹ்வை யாருமே வந்து புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை மூலமா அல்லாஹ்வை நான் புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். மன்றாடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போதைக்கு அல்லாஹ் தஆலா யார்கிட்டயுமே பேச மாட்டான். யாருமே பேச மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாருமே அந்த நாள்ல பேச மாட்டாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, "முஹம்மது உங்க தலைய வந்து உயர்த்துங்க. நீங்க கேளுங்க. நீங்க கேட்டா பதிலளிக்கப்படும். நீங்க சொல்லி நீங்க வந்து கேளுங்க." அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அப்போதைக்கு நபி அவங்க வந்து அப்பதான் வந்து அவங்களுடைய தலைய வந்து உயர்த்துவாங்களாம். 2 சஃபாத் வந்து செய்வாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், "யா ரொப்பி, யா ரொப்பி, யா உம்மத், யா உம்மத்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். "இறைவா என்னுடைய உம்மத்துக்காக விசாரணைய ஆரம்பிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, "யா முஹம்மத், யா முஹம்மத் இந்த உம்மத்துல இந்த சமுதாயத்துல 70 பேர்கள் வந்து எந்த ஒரு விசாரணையும், வேதனையும் இல்லாம, மீசானும் இல்லாம நரக நெருப்ப விட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள விடுதலை செஞ்சுருவான். விடுதலை செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஒரு கட்டளை இடுவானாம். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துல உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா விசாரணைக்காக வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா." அந்த நாள்ல மலக்குகள் அணிவகுத்து நிற்கும் பொழுது அப்போதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, விசாரணை செய்வான். எப்படி வருவான்? 8 மலக்குகள் சுமந்த நிலையில, அர்ஷ சுமந்த நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, கம்பீரமா வந்து விசாரணை செய்வானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு மலக்க பத்தி சொல்றாங்க. 8 மலக்குகள்ல அரிசி சுமந்து வந்த மலக்குகள பத்தி ஒரு மலக்க பத்தி சொல்றாங்க. எப்படின்னா, அவங்களுடைய காது சோனைக்கும், அவங்களுடைய தோள் புஜத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா, 70 ஆண்டுகள் பயணம் செய்றது வரைக்கும் அவங்க 70 ஆண்டுகள் எவ்வளோ தூரம் பயணம் செய்றோமோ, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மஹ்ஷர்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டம் கட்டமா சொல்லி காமிக்கிறாங்க. மனிதர்கள் விசாரணைக்காக வந்ததுக்கு அப்புறமா, முதல்ல ஆம்
அல்லாஹ் கட்டளையிடுவானா, ஒவ்வொரு நபிமார்களையும் விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானா, அப்போதைக்கு ஒவ்வொரு நபிமார்களா போவாங்களாம். அதுக்கு தொடர்ந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்களா போவாங்களாம். அப்போதைக்கு செயல்களோட பட்டியல அல்லாஹ் கொடுப்பானா, ஒவ்வொரு செயல்களோட பட்டியல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், "இக்ரா கிதாபக் உன்னுடைய புத்தகத்தை நீ படி" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிப்பானாம். அப்ப எல்லா உறுப்புகளும் சாட்சி சொல்லும். உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சாட்சி சொல்லும். "நீ இந்த புத்தகத்த நீ படிச்சு பாரு. நீ செய்த செயல்கள நீ ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். ஏன்னா, நீ செஞ்ச செயல்கள் உலகத்துல சாட்சிய மாத்தலாம், மறைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த உலகத்துல இப்போதைக்கு அல்லாஹ்வுடைய ஆட்சி, நான் செய்யக்கூடிய ஆட்சி மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நீ என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய உறுப்புகள், நீ செய்த செயல்கள் எல்லாமே உனக்கு எதிரா சாட்சி இருக்கு. நீ செஞ்ச செயல்களுக்கு நீனே சாட்சியா இருக்க. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீனே ஒப்புக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அதுக்கப்புறம் யாருடைய பட்டோலை வந்து இடது கரத்துல இல்லைன்னா முதுகுல குத்தப்படுதோ, அவங்கள வந்து ஒரு 70 முழம் சங்கிலியால அவன கட்டுங்க, நரகத்துல இழுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அடுத்து விசாரணைக்கு அப்புறமா நன்மை, தீமைகள கணக்கெடுக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, மீசான கொண்டு வர சொல்லுவானாம். அப்போதைக்கு ஒரு செய்திய சொல்லுவான். இந்த மீசானு இந்த மீசான் வந்து நீதமாக நிற்கக்கூடியது. யாரையும் வந்து அநீதமா நிற்காது. உங்கள் நன்மை, தீமைகள் ஒரு சின்னதா ஒரு கடுகளவு இருந்தா கூட, அதையும் இந்த தராசு என்ன செய்யாது, விட்டு வைக்காது. அதையும் நிறுத்து. தெளிவா உங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். அந்த தராசுல நிறுத்ததுக்கு அப்புறமா நல்லவங்க, கெட்டவங்கள அல்லாஹ் தஆலா பிரிப்பான். பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த நேரத்துல தீமைகள் செய்தவங்க, நன்மை செய்தவங்க, நன்மை தீமைகளையும் சமமானவங்க, இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா வேற ஒரு இடத்துக்கு அனுப்புவானாம். அதுதான் சிராத். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்ற ஒரு பாலத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் அனுப்பப்படுவோம். எல்லாருமே என்ன செய்வாங்க, நபிமார்களும் சரி, எல்லாருமே சரி அந்த இடத்துக்கு வந்து கடந்து செல்வாங்க. எல்லா நபிமார்களும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்ற பாலத்த பயந்த ஒரு இடமா இருக்கு அந்த பாலம். அது ஒரு இருள் நிறைந்த ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, எல்லாரையும் அனுப்புவானாம். நீங்க சொர்க்கத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, நரகத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, அந்த பாலத்த கடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா போவானாம். அவங்கவங்களுடைய நற்செயல்கள் காரணமாக சில பேர் வேகமாகவும், மெதுவாகவும், தவழ்ந்த நிலையிலும் அந்த சொர்க்கத்துக்கு அந்த பாலத்த கடக்கக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் தான் வெளிச்சமா அந்த மனிதனுக்கு அந்த பாலத்த கடக்கிறதுக்கு உதவக்கூடியதா இருக்கு அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல நம்ம எப்படியெல்லாம் வாழணும்? அதுக்கு அப்படின்னு சில கனவுகள்லாம் நம்ம வந்து வச்சிருப்போம். ஆனா மறுமைக்காக நம்ம என்ன லட்சியத்தோட வாழ்றோம் மரணத்துக்கு அப்புறமா பல கட்டங்கள்ல நம்மளுடைய நிலைமைகள் வந்து திக்கி திணறி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதுக்காக நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அழகா ஆக்கிக்கணும். அந்த மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய அருள பெறதுக்கு இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்படின்ற விஷயங்கள அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கையா இந்த உலகத்துல வாழும் பொழுதே தெளிவா நமக்கு அறிவிச்சுட்டான். அதுக்கான செயல்பாடுகள நாம் தான் நம்முடைய உள்ளத்த தயார் செய்யணும். அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வின் கருணையை பெற்று நல்லடியார்களோட கூட்டத்துல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.